திரும்பவும் ஒரு ஓய்வு நாள் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. சகோதரி அவர்கள் ஒரு நல்ல அருமையான பாடலை பாடினார்கள். ஒரு அருமையான ஒரு சாட்சியம் தந்தாங்க. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை ஏற்ற வேலையை அவர் தருவார். அவருக்கு வந்து அவரோட பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுகிறார். ஆத்தரமா மொத்தம் வேதாந்த ஆசைப்படுறாங்க. இந்த பிள்ளைகள் என்ன தேவை ஏற்ற வேலையை அவர் தருவார். தேவனோட நாமமே மேம்படுவதாக. இந்த காலை வேளையில் ஓய்வு நாளிலும் இப்போது உங்கள் மத்தியில் நான் வந்து ஒரு வார்த்தையை வந்து அஸ்திவாரம் என்று நான் சொன்னேன்னு வச்சுங்க. உங்களுக்கு உங்களோட நினைவுகளில் என்ன நினைவுகள் வரும்? உங்களுக்கு திடீர்னு என்ன வரும் உங்களோட நினைவில்? தாம்பலா நம்மளுக்கு திடீர்னு அஸ்திவாரம்னா என்ன வரும்? உடனே நம்மளுக்கு வந்து அஸ்திவாரம் கட்டுறதுக்கு தேவைப்படுகிற வீட்டோட அஸ்திவாரம் தான் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். வீட்டோட அஸ்திவாரம் ஞாபகம் வரும். கல்கள் அதுதான் நம்மளுக்கு முன்பாக, நம்ம கண்களுக்கு முன்பாக வருவதாக இருக்கிறது. ஆனா அஸ்திவாரம் போது கட்டிடங்கள் கட்ட தேவைப்படுகிற கல்கள் மாத்திரமல்ல, சில வார்த்தைகளாலும் சில காரியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் அமைப்புகள் இருக்கிறது. அரசியல் அமைப்புகள்லாம் எந்த அடிப்படையில அரசியல் அமைப்புகள் உருவாகி இருக்கிறது? அரசியல் அமைப்புகள் நம்ம ஊர்லயும் நம்ம பார்க்கிறோம், நிறைய அரசியல் அமைப்புகள் உருவாகி இருக்கிறது. அது எதிர் அடிப்படையில உருவாகி இருக்கிறதுனா வார்த்தைகள் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது. அது பெரிய ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா எதன் அடிப்படையில் உருவாகி இருக்குன்னா சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் தான் ஒரு நாடு உருவாகி இருக்கிறது. அப்போ வந்து ஒரு கட்டடம் நல்லா இருக்கிறதுனா முக்கியமா என்ன தேவை? அதுக்கு அஸ்திவாரம் பலமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுச்சுன்னா அப்புறம் பில்டிங் இதாயிடும். அப்ப பேஸ்மெண்ட் அடியில வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஏன்னா கட்டடங்கள் ரொம்ப மேல எழுப்பணும்னா அஸ்திவாரம் என்ன செய்வாங்க? ரொம்ப ஆழமா தோண்டுவாங்க. அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் அஸ்திவாரங்கள் வந்து முக்கியமா தேவை. நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் நம்மளுக்கு அஸ்திவாரம் தேவை. அந்த முக்கியமா சாதாரணமா அஸ்திவாரம்னே நம்மளுக்கு வந்து அஸ்திவாரம்னா என்ன சாதாரணமா தெரியணும்னு வச்சுக்க, டிக்ஷனரி தெரியணும்னா அஸ்திவாரம்னா அந்த ஒரு அஸ்திவாரத்தின் மேலதான் என்ன பண்ணது? ஒன்று கட்டப்படுகிறது, இல்லைன்னா ஒன்று உருவாகி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுதான் என்னது? பிளாட்ஃபார்ம், அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா என்ன ஆயிடும்? சமயத்துல ஆட்டம் கடிச்சுன்னா என்னடும்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது அசையும், விழுந்து விடும். கட்டடமாலாம் இதுவா இருந்தாலும். ஒரு தேசமும் அதே போலதான் அஸ்திவாரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. எந்த ஒரு அஸ்திவாரத்தில் ஒரு தேசம் கட்டப்பட்டிருக்குன்னா என்னது? சட்டத்திட்டங்கள் சொன்னோம். அது என்னன்னா சாதாரணமா சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷன், பிரெஞ்சில் சொன்ன கான்ஸ்டியூஷன், இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷன், லா ஃபொண்டமெண்டல். அதாவது ஒரு ப்ரொசீஜர் இல்லை துவா இல்லை துவார், அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஒரு நாடு உருவாகப்பட்டிருக்கிறது. எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த சட்டத்திட்டங்கள் இல்லாமல் எந்த நாடும் உருவாக்கப்படவில்லை. அப்பதான் என்ன செய்றாங்க? அந்த சட்டத்திட்டங்கள் என்னன்னா இன்னாருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் எல்லாம் செய்யறாங்க. ஆனால் யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் யாரா இருந்தாலும் சரி, என்னது இது? அவர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டவர் ஒரு மனிதனாக தான் இருக்கிறார். அவர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பண்ணதுக்கு கீழ்பட்டு தான் நடக்க வேண்டும். அப்ப இன்றைய நாளையில கிறிஸ்தவர்களாக நம்ம ஒவ்வொருவருக்கும் இது கான்ஸ்டிடியூஷன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மளுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனா இருக்குது. அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அஸ்திவாரம், நம்மளோட அஸ்திவாரம் எப்படி பண்றோம்னா உறுதியாக இருக்கக்கூடியதாக ஒன்று இருக்க வேண்டும். அது இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒண்ணுன்னு அந்த அஸ்திவாரம் மாறக்கூடியதாக இல்லது. அது வருஷத்துக்குன்னு அது எப்போது என்ன பண்றது? அதில் கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து அசையாமல் ஒரு உறுதியாக ஒரு இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு வந்து இந்த வேதாகமம் தான் அஸ்திவாரம் சொல்லும்போது வேதாகமம் எதன் அடிப்படையில் எந்த விசுவாசம் எதில் இருக்க வேண்டும்? நம்ம இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலால அவர் பேசின அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம அந்த அஸ்திவாரத்தில் நம்ம ஊரு கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப வந்து அந்த நம்மளோட கிறிஸ்துவ நாம வந்து அஸ்திவாரம் வந்து இந்த வேதாகமத்துல கட்டப்பட்டிருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இந்த வேதாகமத்தை என்ன பண்ண வேண்டாம்? நம்ம ஒவ்வொரு நாளும் அதை
படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை படித்து அதை நம்ம என்ன பண்றோம், நன்றாக தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்ம அஸ்திவாரத்தை, இந்த வேதாகமத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அஸ்திவாரம் பலமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், நம்ம வீட்டு ஃபவுண்டேஷனா அந்த இது சொல்றோம். நம்ம வந்து இப்ப சட்ட திட்டங்கள் போயிட்டோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஜட்ஜ் எடுத்துக்குவோம். ஒரு ஜட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீதிபதி என்ன செய்வார், ஒரு தீர்ப்பு வழங்கணும்னா என்ன செய்வார், அவர் எதுல இருந்து தீர்ப்பு வழங்குவார், சொந்தத்துக்கு தீர்ப்பு வழங்குவாரா, இல்ல. என்ன செய்வார், தீர்ப்பு வழங்கணும்னா அவரு அந்த சட்ட புஸ்தகங்களை படித்து அதனிலிருந்து தான், அதன் வழியாக தான் அவர் தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறார். அதே போல நாமும் நம்ம வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய வகையிலையும் நம்ம வந்து முன்னேற வேண்டும். நம்ம வாழ்க்கை வந்து நல்ல பலமாக அஸ்திவாரமா இருக்க வேண்டும் என்றால், நமது வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற தீர்மானங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வேதாகமத்தின் அடிப்படையில தான் நம்மளோட இந்த தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டும். அப்ப நம்ம வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கலாம். நம்மளோட வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இளைஞர்லாம் இருக்கிறீங்க, கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா சரி வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டும் என்றால் அது வந்து நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில ஆலோசனை, வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஆலோசனை கேட்டுதான் முடிவெடுக்க முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வளர முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், ஆவிக்குரிய வகையில வளர்ச்சி இருக்கும், அதிகமா இருக்கிறது கஷ்டம். அப்ப வந்து அதன் அடிப்படையில் இருக்கணும். ஏன்னா அந்த காரியங்கள் அஸ்திவாரம் ஒழுங்கா படமல்ல, அதன் அடிப்படையில் முடிவெடுக்காத இருக்கும்போது, அது கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வேலை காரியமா இருந்தாலும் சரி, அதுல அந்த அடிப்படையில் முடிவு எடுக்காத போது நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அஸ்திவாரம் ஒழுங்கா இல்லைனால அதே என்ன ஆகும், நம்மளுக்கு தடங்களாக மாறுமா இல்லையா? அதன் அடிப்படையில் முடிவெடுக்காம நம்ம ஒரு முடிவெடுத்து செய்யறோம்னு வச்சுங்க, வேலை காரியம் ஓய்வு நாள் பிரச்சனைகள் வரும், கல்யாண காரியமா இருக்கும்போது அதுல வந்து பல பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம வந்து இதன் அடிப்படையில நம்ம முடிவெடுக்கிறது வேண்டியது அவசியமா இருக்காது. அப்பதான் நம்மளோட ஆவிக்குரியவைகள் நம்ம வளர்வதும் இதா இருக்கும். அதே போல அந்த முடிவெடுக்கும் போது வேதத்தின் அடிப்படையில தான் முடிவெடுக்கிறோம். அதே போல வந்து என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றி நம்ம முடிவெடுக்கவும் முடியாது. அடுத்தவர்களை பார்த்து நம்ம வந்து இல்ல, நம்மளுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், நம்மளுடைய உறவினர்கள் சொல்கிறார்கள் சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நம்ம முடிவெடுத்தோம்னா எப்படி இருக்கும், அதுவும் சரியான ஒரு ஆலோசனையாக இருக்காது. நம்ம வந்து நம்மளோட அஸ்திவாரம் ஆழமா இதுல இருக்கணும். நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்மளோட அஸ்திவாரங்கள் ஆழமாக இருப்பது அவசியமா இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆலயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு வச்சுங்க, உடனே என்ன சொல்லுவோம் எல்லாரும், ஆலயம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அஸ்திவாரம் நல்லா நோண்டணும்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே ஒரு சபை, ஒரு ஆலயம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவர்களை எதன் அடிப்படையில் அந்த ஒரு சபை நடப்பது அவசியமா இருக்கிறது, வேதத்தின்படி அஸ்திவாரம் ஒரு சபை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த சபை வேதம் எப்படி சொல்றதோ அதன்படி நடக்கக்கூடிய ஒரு சபையா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதுதான் அப்பதான் என்ன பண்ண அந்த சபையானது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து அடுத்ததாக வேதத்திலிருந்து எடுத்தோம், மத்திய 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை 16லிருந்து 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிப்போம். ஆமா, முக்கியமா இந்த வசனங்களை வாசிச்சோம். இதுல 18வது வசனம், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த பிரசங்கத்துக்குள்ள கடந்து சொல்றதுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த வசனம் வந்து எதை குறிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெரியும். ஆனா சிலருக்கு வந்து இதை குறித்து சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா பேதுருட்டு பேசுனதால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பேதுருவின் மேல்
இந்த சபையை கட்டினான்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. நிறைய அதை குறித்து உருவகங்களும் படங்களும் இன்னும் என்ன பார்க்குறோம், இந்த சிலைகளும் இருக்கிறது. அவர் கையில வந்து ஒரு திரைவுக்குள்ள கொடுக்கறது. ஆனா அந்த இதுலயே அந்த அதிகாரத்தில் நம்ம வந்து பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா வசனம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஆமா. ஆனா பேதுருவை வந்து அப்படி ஒரு இயேசு கிறிஸ்து அவர் தான் அஸ்திவாரம் சொல்லி இருந்தாருன்னா, பிற்பாடு தேவனுக்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசும்போது, அவர் பாடுபடக்கூடிய காரியங்களை குறித்து அவர் வந்து பேசும்போது பேதுரு வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்ன சொல்றாங்க, பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து சாத்தான் சொல்லிட்டு அவரை சொல்லியிருக்க மாட்டார், அவர் மேல கேட்டிருந்தாரா. ஆனால் இயேசு கிறிஸ்து சபையை ஒரு மனிதன் மேல் அவர் என்ன செய்யல, சபையை கட்டவில்லை. ஒரு மனிதன் மேல் அவர் கட்டவில்லை. அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது, ஒரு தெளிவா இருக்கணும். அப்போ வந்து எதுல கட்டப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம்னா, அவர் என்ன சொல்றாரு, நீர் இந்த 16வது வசனத்துல பார்க்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்றான். அப்ப நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து சொன்னார்ல, நீ இப்ப சொன்னியே இந்த ஒரு வார்த்தையில தான் என்ன பண்றது, அந்த கிறிஸ்துவின் மேல் தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா முக்கியமா பார்க்கணும், பேதுருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு கூழாங்கல் தான் பேரு. ஆனா இயேசு கிறிஸ்து கூழாங்கல் மேல கட்ட முடியாது, வீட்டை எதில் மேல கட்டணும்னு சொல்லிட்டு வேதாத்தில் பார்க்கிறோம், பாறை மேல் கட்ட வேண்டாம். அப்பனா பெற்றானதான் என்னது, பாறைன்னு அர்த்தம். இன்னும் 2-3 வசனங்களை வாசிச்சு நம்ம கடந்து செல்வோம் அடுத்ததாக. ஏன்னா அந்த இதுக்கு வந்து பார்க்க போனோம்னா இன்னும் இயேசு கிறிஸ்து தான் வந்து அஸ்திவாரம் சொல்லிட்டு வேதம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமா, வேதாகமம் நல்ல தெளிவா சொல்லியிருக்குது. இதுல சந்தேகம் தான் இருக்குதா, என்ன சொல்லியிருக்குது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப ஒரே அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. அப்ப என்னது, ஒரே சபை, இயேசு கிறிஸ்து உருவாக்கணும் ஒரே சபை தான் இருக்குது. அப்ப அதை தவிர வேற இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-7 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-7. இந்த வசனத்தை யார் சொல்றாருன்னா பேதுருவே சொல்றதை பார்ப்போம், வாசிப்போம். ஆமா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல என்னது, இது யாரு சொல்றா, இத பேதுரு அவர்தாமே பரிசுத்தாவினால் ஏற்பட்டு சொல்கிறாரு. இப்ப என்ன இருக்கிறது, ஜீவனுள்ள கல்லு யார், இது இயேசு கிறிஸ்து தான். அடுத்தது திறவுகோல் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சொல்றோம். அந்த திறவுகோல் பார்க்கும்போது அதுக்கு ஒரு வசனம் வாசிச்சு அடுத்தது செல்வோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமா, என்ன பார்க்கிறோம் இதுல, சதா காலிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலிலும் உயிரோடு இருக்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து. நான் மரணத்திற்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இப்ப யாரு கையில இருக்குது மரணத்துக்கும் திறவுகோல், யார் கையில இருக்குது, இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதாகமம் தெளிவாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கப்பட்ட போது, சாத்தானால் சோதிக்கப்பட்டது உங்களுக்கு அனைவரும் தெரியுமோ, வனாந்தரத்திலிருந்து சோதிக்கப்பட்டார். அப்ப சோதிக்கப்பட்ட போது அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த சாத்தானை எதிர்கொண்டு அவர் ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையை வைத்து, வேதாமத்தில் உள்ள வசனங்களை வைத்து தான் நான் சொல்றேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி அவர் என்ன செய்தார், அதை மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே இது நமக்கும் என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்றால், சாத்தானில் வருகிற சோதனையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அப்ப என்ன வேதாகமும் நமக்கு அடிப்படையாக இருந்து அதன் வழியாக நம்ம என்ன பண்ண வேண்டும், நாம மேற்கொள்ள முடியும்.
அப்போ வந்து இந்த வேதாகமத்தை படிப்பது உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்குது? அது ரொம்ப முக்கியமா, அதை அறிந்து வைப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணோம், இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம முடிவு எடுப்பது அவசியமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் சரி, அப்பதான் என்ன பண்ண முடியும், இதன் அடிப்படையில முடிவு எடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேதாகமம் நம்ம எங்கே நடத்தி கொண்டு போகிறதா இருக்குது, இயேசுவின் இடத்திலும் பரலோகத்துக்கு நம்மை நடத்தி கொண்டு போவதா இருக்கிறது. அப்பதான் நம்ம என்ன பண்ண இதன் அடிப்படையில் நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம வழி நடத்தி போய் பரமக்கண்ணை நம்ம அடைய முடியும். அதுல இன்னொரு காரியம் இருக்குது. நம்ம வந்து ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் இன்றைக்கு வந்து ஆலயத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. இப்ப இந்த ஆலயத்துக்கு வந்து உட்காந்துருக்கும் போது, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்படி இருக்குது? எல்லாருக்கும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்குது? ஒரு சந்தோஷமா இருக்குதா இல்லையா? ஒரு எப்படி கிடைக்குது? ஒரு பூஸ்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆவிக்கரைவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் தேவனோட சன்னிதியில் வரும்போது நம்மளுக்கு இருக்குது. இந்த இங்க அந்த சனிக்கிழமை வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், இந்த 6 நாளும், வாரத்தின் 6 நாளும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதை கடந்து செல்வதற்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது? அது ஒரு ஒரு பலனாக, ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு வாரம் நம்ம வந்து ஆலயத்துக்கு வரலன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அந்த வாரமே எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுவோம், ஐயோ இந்த வாரம் கோயிலுக்கு போல, நம்மளுக்கு இதுவே சரியில்லை, ஒரு மனசு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஆலயத்தை தேடி நம்ம வந்து ஆலயத்துல இருந்து உட்காரும் போது அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குது? தேவன் நம்மளுக்கு கொடுக்குற, தேவன் கொடுக்குற பலம், அதுல தேவன் கொடுக்குற பலனால் அவர் சந்நிதியில வந்து அவர் ஆசையத்தை பெற்றும்போது நம்ம அந்த வாரத்தை கடந்து செல்வதற்கு நமக்கு அவர் என்ன செய்யறார்? பலனா இருக்கிறார், நம்மளுக்கு ஊன்றுகோலா இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அந்த நாள்ல நம்மளுக்கு என்ன செய்யலாம்? சமயத்துல முடிவெடுக்க வேண்டிய காரியங்கள் நம்மளுக்கு சிலது இருக்கலாம், குழப்பத்தோட இருப்போம். ஆனா அவர் சந்நிதியில வந்து உட்கார்ந்து இருக்கும்போது யார் மூலியமாச்சும் ஓய்வு நாள் பாடத்தின் மூலியமாக, பிரசங்கத்தின் மூலியமாக நம்மளுக்கு வேண்டிய ஆலோசனை என்ன செய்வார்? அவர் நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துகிறாரா இருக்கிறார். அப்ப ஆலயத்துக்கு நம்ம வந்து உட்காந்து என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய அஸ்திவாரத்தை நம்ம பலப்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சமயத்துல ஆலயத்துக்கு வந்துட்டு போலாம், அந்த வாரத்துல என்ன செய்யலாம்? சமயத்துல சில தடைகள், சில சோதனைகள் வரலாம். அஸ்திவாரங்கள் சோதிக்கப்படுமா? சோதிக்கப்படாதா? அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்ம வீடு கட்டியிருக்கலாம் எல்லாம், அதுல என்ன பண்ணும்? புயல்கள் அனைத்தும் வந்து அடித்து என்ன பண்ணும்? அதை அசைக்க பார்க்கும். ஆனா அஸ்திவாரங்கள் எப்படி போடப்பட்டிருக்குன்னு பொறுத்து அது ஸ்ட்ராங்கா இருக்குதா நம்ம பார்க்க. அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணலாம்? அஸ்திவாரங்கள் போடப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் மேல. ஆனால் சோதனைகள் நம்ம வாழ்க்கையிலும் அந்த வாரத்தில் நீங்க கடந்து செல்லும் இந்த வார்த்தையில் சோதனை வரலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் கூடாது? நம்ம வந்து நம்மளோட அஸ்திவாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது வேண்டும். அந்த அஸ்திவாரம் சமயத்துல சரியான ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, பில்டிங், ஏதாவது ஒரு பில்டிங் அஸ்திவாரம் சரியா போடாம சாஞ்ச பில்டிங் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நிறைய பில்டிங் இருக்கு. இந்தியாவில் கூட ஒரு பில்டிங் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமா அனைவருக்கும் தெரிந்த ஒரு பில்டிங் எதுனா, இட்டாலியில இருக்கிற இந்த பீஸா டவர் தெரியும். நாங்களும் போய் பார்த்தோம், எப்படி இருந்து சாஞ்சி இருந்தது நாங்க பார்த்தோம். ஆனா முக்கியமா சாஞ்சி இருக்கிறத அதை எப்படி வந்து அவர் நிறுத்தி வச்சிருக்காங்க உழுந்துராம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பின்னாடி வந்து அந்த பில்டிங் சுத்தி நிறைய காங்கிரீட் போட்டு வச்சிருக்கிறாங்க நிறைய. அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, $25 மில்லியன் சொல்ல போனா $25 மில்லியன் என்ன பண்றாங்க? அவ்வளோ செலவு பண்ணி அதுல என்ன பண்றாங்க? வெறும் காங்கிரீட்டை அதை இப்படி இருக்கிற பில்டிங் ஊழ்ந்துடக்கூடாதுல, அந்த பில்டிங்கோட வெயிட்டை இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? பேலன்ஸ் பண்ணி அதை நிறுத்துறதுக்காக அவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்காங்க? இந்த டவர் என்ன பண்ணிருக்காங்க? இந்த தூர சாஞ்சர் கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அங்க செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே போல நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறான ஒரு அஸ்திவாரம் ஏதாவது போட்டோம்னு வச்சுங்க, அந்த தவறை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? நம்மளோட வாழ்க்கையில சரியான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் எடுக்காமல் சரியான ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கும்போது, அந்த அடிப்படையில் அஸ்திவாரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து தேவனுடைய அஸ்திவாரத்தின் ஆலோசனைப்படி நம்ம செய்யாம ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில அதை திருத்திக் கொள்வதற்கு சில காரியங்களை நம்ம செய்து என்ன பண்ண, அதனால நம்மளுக்கு வந்து சில நஷ்டங்கள் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில வந்து சந்திக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை வரும். எப்போதுமே என்ன பண்ண வேண்டும்? அதை திரும்ப சரி செய்வது, அதுக்காக நம்ம வந்து சில காரியங்களை நம்ம
செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவசியம். எப்படி வந்து நஷ்டம் வந்ததோ அந்த பிசா டவர் நேரத்தில் நம்மள வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆகையினால் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வாழ்க்கையில் எடுக்கும்போது முடிவு எதுல இருக்கும்போது, எந்த அடிப்படையில் முடிவு எடுக்கும்போது ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டும். அதே போல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு நாடானது அந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் சொன்னோம், அந்த அடிப்படையில் ஒழுங்கான அந்த சட்டத்திட்டங்கள் இதுல இருந்து நடக்காமல் அந்த நாடு ஒரு குரப்ஷமா இருக்குன்னு வச்சுங்க. அதாவது சரியான இதுல முறையில் நடக்கலன்னா அந்த நாட்டை குறித்து என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கே தெரியும், சில பேருக்கு என்ன இந்த நாட்டுக்கு போறதுனா என்ன பண்ணுது, சில பயம், ஐயோ பயமா இருக்குன்னு சொல்லுவோம். சில நாடுகள் போகும்போது செக்யூரிட்டியான நாடுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அது வந்து எந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அதே போல ஒரு தேவனுடைய சபையும் எதன் அடிப்படையில் முடிவெடுக்க என்பது ஒரு அவசியமா இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து உலக பிரகாரமாக அதை முடிவெடுக்கிறார்களா, இல்ல அந்த தேவனுடைய சட்டத்திட்டங்கள் படி முடிவெடுக்கிறார்களா, இல்ல இது என்னது சூழ்நிலைகளுக்கு உலகத்துக்கு தகுந்த பிறகு அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த அப்புறம் முடிவு எடுக்கலாம் என்பது அவசியமா இருக்குது. எந்த அடிப்படையாக இருந்தாலும் வேதத்தில் சொல்வதற்கு மீறி நம்ம முடிவெடுக்க கூடாது. அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எப்படி வந்து அந்த அந்த டவர்ல வந்து பீஸ் டவர்ல வந்து பார்க்கும்போது அந்த அஸ்திவாரத்தை சரிப்படுத்துவதற்கு எவ்வளவு காசு செலவாச்சு. அதே போல உதாரணத்தை சொல்ல போனோம்னா சபையிலும் ஆதி சபையில பார்க்கும்போது ஒரு என்ன பண்றது, ஒரு வேதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் என்ன செய்தார்கள். அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தவங்க அனைவருக்கும் தெரியும், கோசாத்தான் காலத்தில் என்ன ஆயிடுச்சு, அவர்கள் என்ன செய்தார்கள், வேதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் ராஜாவுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு தகுந்தாற்போல் நம்ம முடிவெடுத்தோம்னா நிறைய நமக்கு சலுகைகள் கிடைக்கும் அதுன்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். ஆனா அதோட விளைவு இன்றைய வரைக்கும் மாறிச்சா இல்ல, அதோட விளைவு எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தியாகங்கள் சொல்லிட்டு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதனோட விளைவு எப்படிப்பட்டதா இருந்து சொல்லி பார்க்கிறோம். அதே போல நாமளும் எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அதை யோசித்து முடிவு எடுப்பது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா சின்ன பிள்ளைங்களுக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த கதையை தான் பைபிள்னு சொல்லும்போது இந்த கதையை தான் சொல்லி எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதை எல்லாருக்கும் முக்கியமா தெரியும். என்னது, அப்ப ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் வந்து எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்னு சொல்லி இருக்குது. மணலின் மேல கட்டின மாரி வீடா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கும். அந்த கண்மலை வந்து யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைய நாளில் நீங்களும் நானும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நம்ம வந்து அஸ்திவாரம் எதுல போடப்பட்டிருக்குது? நம்மளோட அஸ்திவாரம் எதுல இருக்குது? மண்ணில் போடப்பட்டிருக்குதா, இல்ல இயேசு கிறிஸ்து மேல இது கல்மலையாக இயேசு கிறிஸ்து மேல போடப்பட்டிருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு புயல்கள் வர இருக்கிறது. உள்ளே இருந்தும் புயல்கள் வரும், வெளியில இருந்தும் வரும். ஏன்னுச்சிங்க, மழை எப்படி இருந்தது? வானத்திலிருந்தும் வந்தது. அதே நேரத்தில் புயல் காற்றுகள் என்ன செய்யணும், சைட்ல இருந்து வரப்பா. நம்ம எப்படி உள்ளே இருந்தும் வரலாம், பக்கத்தில இருந்து சைடுல இருந்தும் அந்த காற்றுகள் அடித்து வீசும்போது நம்ம என்ன பண்ணோம், எந்த விதத்தில் நம்ம அசைக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும்? எதுல? இயேசு கிறிஸ்து மேல நல்லா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணணும், வரப்போகிற அந்த புயலுக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஆனா கடைசி காலத்துல போட்டிருக்குது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் இருக்கு. இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப மோசமா போயிட்டு, தேவனுடைய வருகை ரொம்ப வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆனா இது இப்ப சொல்ல போனோம்னா இதுதான் என்னது, கிருபையின் காலம்.
இந்த கிருபையின் காலத்துல நம்ம வந்து அஸ்திவாரம் வந்து நல்லா என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும். இப்ப ஒழுங்கா நம்ம ஸ்ட்ராங்கா போட்டாதான் என்ன பண்ண முடியும், வரப்போற அந்த இக்கட்டான காலத்துக்கு புயலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட இது நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம வந்து இன்னைக்கே என்ன பண்ணோம், இது அமைதியான காலம் சொல்ல போலாம், பார்க்க போனோம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். இங்க என்ன பார்க்கிறோம் இந்த வசனத்துல, தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ண, அவருடைய ஆடுகளை என்ன செய்வார், தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அஸ்திவாரத்தை தேவன் மேல் உறுதியாக போட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். அதே போல அந்த அஸ்திவாரங்கள் எப்படி போடுவாங்க பாத்திருக்கீங்களா, ரொம்ப ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஏதாவது ஒரு கல் இப்படி இப்படி நீட்டிட்டு இருக்குமா, ஏதாவது எல்லாம் ஒரே மாரி ஸ்ட்ராங்கா, ரொம்ப ரொம்ப காங்கிரீட்டு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த அஸ்திவாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு கட்டினாங்க, அஸ்திவாரம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு எழும்பின அஸ்திவாரத்தை என்ன செய்தாங்கன்னு வச்சுங்களேன், எழும்பிடுச்சு. இந்த ஃபுல்லா இடிச்சுட்டு, அவங்களுக்கு செலவு ஆச்சு, இருந்தாலும் ஃபுல்லா இடிச்சுட்டு திரும்ப கட்டினாங்க. ஏன்னா அஸ்திவாரம் சரியில்லைன்னா பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கட்டின அந்த கோஸ்ட்ரிக்டர் என்ன செய்தாங்கன்னா, அவரே இங்க கேட்காமலே சரியில்லைன்னு சொல்லிட்டு நிக்கன்னு சொல்லிட்டு திரும்ப இடிச்சிட்டு திரும்ப கட்டினாங்க. எங்களுக்கு செலவாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ஒழுங்கா கட்டி கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க. அப்ப அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே போல நம்மளோட வேதத்தின்படி பார்க்கணும்னா, நம்ம அஸ்திவாரம் வந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்க வேண்டும். கற்பனைகள் பார்க்கும்போது 10 கற்பனைகள் படி நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய குணாதிசயப்படி நம்ம நடக்கணும்னா, ஒரு கல்லு இப்படி வெளியே இருந்தா ஒழுங்கா இருக்கும் அஸ்திவாரம், நீட்டிட்டு இருந்தா சரியா இல்லைன்னா, அப்ப 10 கற்பனைலாம் 10 என்ன ஒழுங்கா இருக்கணும். அது மாதிரி நம்ம வந்து முழுமையா இருக்கணும். ஒண்ணு விட்டாலும் அஸ்திவாரம் சரி இருக்கா. இப்ப நம்ம வந்து அதற்கு அடிப்படையில நம்ம என்ன பண்ண வேண்டும், அஸ்திவாரங்கள் போடப்படுவது அவசியமா இருக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவங்க என்ன செய்யல, இங்க வர இந்த புயல் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணல, பயப்படுத்தல, பதற வேண்டியதில்லை. நீங்க ஏன்னா நம்ம யார் மேல பண்றோம், இது வந்து நிலையில்லா உலகம், இன்னும் எவ்வளவு நாள் தெரியல. சில பேர் பேசும்போது சொன்னா சீக்கிரமா தேவனுடைய வருகை இருந்தா நல்லது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அப்ப இதெல்லாம் நித்தியம் இல்லாதது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், பதற தேவையில்லை நடக்கிற காரியங்களை குறித்து. நம்ம ஆனா இதுல பாக்குறோம்னா பரீட்சிக்கப்பட்டதுமாய் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பரீட்சிக்கப்படலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் கலங்க தேவையில்லை. நாம அதே போல வந்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா கூட கொஞ்சம் விரைவாக கடந்து செல்வோம். பார்த்தோம்னா கூட வேதத்தில் என்ன பார்க்கிறோம், ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு முளைக்கல் ஆயிற்றுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது யாரால் ஆயிற்று, கர்த்தரால், தேவனால் ஆயிற்றுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து தேவனுடைய முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தப்போது பார்க்கும்போது, அதாவது இந்த கல்லை இதை குறித்து பேசுதுன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அதுல வந்து எந்த கல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்ப வந்து ஒரு பெரிய கல் வெற்றி இந்த அஸ்திவாரம் படுத்தாங்க. அந்த கல் வந்து வந்த போது ஏன் இந்த கல் வந்துச்சு, எங்க கொண்டு போய் நோந்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து போனு வாக்கி டாக்கி இதெல்லாம் கிடையாதுன்னு, டெலிஃபோன் இதெல்லாம் கிடையாது, கம்யூனிகேஷன்ல. கடைசியில வந்து அந்த கல் தான் அதுக்கு கரெக்டா ஃபிட் ஆச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த போது இந்த உலகத்தில் இருந்த ஆசாரியரும் சரி, அனைவரும் என்ன சார், வேதப்பாரர்கள், வேதத்தை அறிந்து இருந்தவர்கள், அதில் வந்து ஒழுங்கான அஸ்திவாரம் இல்லை. அது போல உண்மையாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த போது, மனிதனாக வந்த போது அவர் என்ன செய்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதே போல 2வது வருகையில் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நாம் அவரை ஏமாந்து விடாமல் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவரை வந்து நம்ம வந்து வரவேற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப அது என்ன பண்ண முடியும், அப்ப நம்ம அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும், அது வேதத்தை படிப்பது மட்டும் இல்லை, அது ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம என்ன பண்ண முடியும்,
ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:19. இருபதாவது வசனமும் வாசிப்போம். ஆகையால் நீ அந்நியரும் பரதேசியருமாய் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நேரத்தாலும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2வது வரும்போது அவருடைய பரலோகத்தில் நம்ம போக வேண்டும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவரை எதிர்பார்த்தவர்களாக, அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக அதுக்கு இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் செய்யணும். இப்போ ஊருக்கு போறோம்னு வச்சுங்க, என்ன செய்யறோம்? முன்கூட்டியே அதுக்கு ஆயத்தம் செய்யறோம். நான் வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகை நம்ம விசுவாசிப்பது மட்டும் இல்லை, படித்தது மட்டும் இல்லை சொல்லலாம். நம்ம அதுக்கு அடுத்தது கட்டமாக ஆயத்தம் செய்தவர்களாக அதை என்னமோ நம்ம செயலில் நம்ம காட்டுகளாக அதுக்கு நம்ம என்ன ஆயத்தம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய வரும்போது அவருடைய வருகையில் நம்ம அவரை காண்கிறவர்களாக நம்ம இருப்போம். அடுத்ததாக இன்னொன்று காரியத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது வந்து என்ன, நம்ம வந்து சத்தியத்தை நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. அப்ப சத்தியத்தை சொல்லும் போது அதை அவளோட கேட்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? அவளுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது தேவபலனா இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு இல்லாத மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆமா. அப்ப வந்து நாம என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வசனங்களை காது கொடுத்து கேட்பார்களாக மட்டுமின்றி அதை நம்ம வந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம என்ன பண்ணணும்? அஸ்திவாரம், இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாக அவரோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம என்ன பண்ணணும்? ஜபத்தோடு, முக்கியமா என்ன செய்யணும்? நம்ம ஜபத்தோடு தரித்து இருக்க வேண்டும், அவசியமாக இருக்கிறது. அவரோட ஆலோசனை கேட்டு நம்ம நடக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் வந்து ஒரு மத்தியில கேள்வி வைக்கிறேன், கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும். நம்மளோட அஸ்திவாரம் எப்படி இருக்குது இந்த நாள்ல? தேவன் மேல் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குதோ? லேசா இருக்குதா? ஏதாவது காற்று வந்து அடிக்கும் போது விழக்கூடியதாக இருக்கிறதா அஸ்திவாரம்? இல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதா? எப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரமாக என்னோட அஸ்திவாரம் இருக்குன்னு தான் நம்ம முதல்ல கேட்டுக்கணும். அப்ப வந்து ஏதாவது உலக பிரகாரமான சோதனைகள் வந்ததுன்னா நம்ம வந்து உழக்கூடிய ஒரு அஸ்திவாரமா இருக்கிறதா? நம்ம நினைக்கலாம் ஆரம்பத்துல நம்ம என்ன நினைப்போம்? அஸ்திவாரம் போடப்பட்டனே, புதுசுல வீடு கட்டணும், என்ன நிறைய வீடுகள் புதுசுல ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்ச நாள் போ என்ன ஆயிடும்? அது ட்ராக் ஆகும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க, விடும். அதே போல நாமளும் அந்த சத்தியத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுவோம்? புதுசுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளோட அஸ்திவாரம் எவ்வளவு ஆழம் போயிருக்குது? நாம வந்து என்னோட அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமா இருக்குது? எவ்வளவுதான் என்ன பண்ணுது? இந்த உலகத்திலிருந்து உள்ள சோதனைகள், புயல், மழை எது வந்து என்னை தாக்கினாலும் நான் என்ன செய்யாம இருக்கிறேன்? அசையாமல் இயேசுவின் மேல், என்னோட இதுல சொந்தத்துல கிடையாது, இயேசுவின் மேல் உள்ள இந்த அஸ்திவாரத்தில் நான் வந்து பலனா நான் நிக்க முடியுமா? என்னால நிக்கிறேன்னா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லை. மார்ட்டின் லூத்தர் அவர் என்ன சொன்னார் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அவரு என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த ரெஃபர்மேஷன் அவர் செய்யும்போது இது சரியில்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? எனக்கு வந்து வேதத்திலிருந்து என்ன பண்ணுது, ஒழுங்கான விளக்கங்களை எடுத்து நீங்க வந்து சொல்லாம, அதுக்கான விளக்கங்களை குறித்து சொல்லாத வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், என்னோட முடிவை நான் மாத்திக்கொள்ள சொல்ல மாட்டேன். இது நான் வந்து சொல்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, வேதத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும்? எனக்கு ஆதாரங்களையும் அதிலிருந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ரூஃபையும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து காட்டாத வரைக்கும் நான் சொல்ல. அதே போல நாமளும் என்ன வரப்போற காலத்துல பலவிதமான காரியங்கள் சாத்தான் என்ன செய்வான்? நம்ம பலவிதமான காரியங்களை செய்து நம்மளை என்ன பண்ணுவான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்வான். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம வந்து ஆராய்ந்து, இந்த வேதத்தின் மேல ஆராய்ச்சி இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ண, நானும் என்ன செய்வேன், நானும் அதுல வந்து விழுந்து போறா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? வேதத்தை அறிந்து இதுல இருந்து நம்மளுக்கு வந்து விளக்கங்கள் கொடுக்கப்படாத வரைக்கும் நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருப்பது அவசியமா இருக்கிறது. அதே போல ஒரு விசுவாசம் நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அதே போல இது எலன் ஜே டமர்ஸ் எழுதுறாங்க,
அந்த டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச்ங்கிற ஒரு புக்கில், அதில் வந்து இங்கிலீஷில் இல்லை, ஃப்ரெஞ்சு இங்கிலீஷில் தான் இருக்குது, பரவாயில்ல இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லை. டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச் அதிகாரம் 32ஆம் அதிகாரம், அதாவது தி ஷேக்கிங் என்ற ஒரு சாப்டரில், ஷபித் ஃப்ரம் தி ஷேக்கிங்கிறதுல அசைக்கப்படுதல் என்ற ஒரு அந்த ஒரு தலைப்பில் அவங்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் பலமாக அசைக்கப்பட்டதை கண்டேன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. அப்புறம் இப்போ நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னா, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் பலமாக அசைக்கப்பட்டதை கண்டேன்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போ நாமளும் வந்து கடைசி காலத்தில் என்ன பண்ணுவோம், சாத்தான் நம்மளை அசைக்கப்படக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்போ நம்மளுடைய அஸ்திவாரம், இன்றைக்கு நம்மளுடைய அஸ்திவாரம் வந்து தேவன் மேல், இயேசு கிறிஸ்து மேல் உறுதியாக இல்லைன்னு வச்சுங்க, வரப்போற அந்த காலகட்டத்திற்கு நம்ம என்ன பண்ண விடாம அசைக்கப்படுவது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப நம்மள இன்னைக்கு இந்த அஸ்திவாரத்தை சரி செய்து கொள்வது, அதனால நஷ்டங்கள் ஏற்படலாம் நம்மளோட வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல தடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் இன்னைக்கு என்ன செய்திருக்கேன், சரி செய்து கொண்டு இன்னைக்கு நாம வந்து நல்லா என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவின் நல்ல அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதே போல எலஞ்சாயிட்ட மட்டும் சொல்லல, வேதாகமும் சொல்வதை நம்ம பார்ப்போம். 1 தீமோத்தேயு, கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமா, இதுல என்ன பாக்குறோம், நிறைய பேர் என்ன பண்ண, இந்த பொய்யான மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை வழிக்கு போவார்கள். அந்த ஒரு இதுல வந்து நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நானும் சரி நீங்களும் சரி விழுந்து விடாம இருக்கணும். நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. பேதுரும் சொன்னார், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன் சொன்னார். கடைசியில் என்ன செய்தார், அவரும் விழுந்தார். அதே போல நம்ம வந்து நம்ம தேவன் மேல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண, அஸ்திவாரத்தை பரிசுத்த ஆவியினோட பலத்தினால் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அதில் நம்ம வந்து இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அந்த அஸ்திவாரங்கிறது என்ன ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன், அது வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து விளையாட்டுக்குரிய ஒரு காரணம் கிடையாது. இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம விழுந்து போவது, நம்மளோட நித்திய ஜீவனை நம்ம இழப்பது என்னது, நிச்சய வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அப்ப நம்ம வந்து அஸ்திவாரங்கிற காரியத்துல வந்து எப்படி வீடு கட்டுற அஸ்திவாரத்தில் விளையாட மாட்டாங்க, அதில் நம்மள ஒவ்வொருவரும் சரி நம்மளோட வாழ்க்கையில அஸ்திவாரம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து கவனமாக இருந்து அந்த அஸ்திவாரத்தை பலனாக போட முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜீவனை என்ன பண்ண முடியும், நம்ம காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அழிவது வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அதனால இந்த காரியத்தில் நம்ம வந்து அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல நம்மள என்ன பண்ண வேண்டும், கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யத்துல காணான்ல நம்ம வாசல் வழியே நுழைகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்துல என்ன பண்ணுது, நம்ம இங்க உள்ள அஸ்திவாரங்கள்லாம் பத்தி பேசுறோம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இடங்கள் வாழ்வதற்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பரலோகம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பரலமா இருக்கிறது, எப்படிப்பட்ட அஸ்திவாரங்கள் போடப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வேதத்துல அதை பத்தி பேசப்பட்டிருக்குது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வாசிப்போம். ஆமா, இத படிக்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்குள்ள எனக்கு படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி தோணுது உங்களுக்கு எல்லாம் படிக்கும்போது? போய் ஏதோ காரியத்தை நம்ம என்ன செய்யறோம், போய் செலவு பண்ணிட்டு போய் பாக்குறோம். இந்த உலக பிரகாரம் மனுஷன் கட்டின காரியத்தை போய் செலவு பண்ணிட்டு போய் பாக்குறது நம்ம போய் பாக்குறவர்களா இருக்கிறோம். இதை படிக்கும்போது எப்படி போட்டிருக்குது, சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு 12 விதமான, எப்படி கடைசியா படிச்சு பார்த்தோம்னா 12
வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. அதை போய் நம்ம நேரா பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு எனக்கு இல்லையா? அதை போய் நேரா பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்துல நம்ம நம்மளுக்கு சரியான ஒரு காரியங்களை வீடு இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படலாம். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கு பரலோகத்துல தேவன் நம்மளுக்காக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இதுல நாம நுழைய வேண்டாமா? இதுல நம்ம இதுல போய் நம்ம வசிக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம வசிக்க வேண்டும் என்றால் நம்மளோட வாழ்க்கை இன்றே நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டாம், நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த சபைக்கும் ஒரு அஸ்திவாரம் உண்டு. அந்த அஸ்திவாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் அஸ்திவாரமாக கொண்டு அவரின் சொற்படி கற்பனைகளின்படி நாம் வாழ்ந்து பரலோக கானானை சென்று அடைய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அழைக்கிறேன். ஆமென்.